இந்த உலகம் வந்து நம்ம மனுஷங்கள்லாம் வந்து மனுஷங்களாகவே இல்லை, ரவுடிகளாக மாறிவிட்டார்கள், பேய்களாக பிசாசுகளாக மாறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு தான் பிசாசுகளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். பிசாசுன்னா உண்மை தான், அது பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மை தான். அது வேறு யாரும் இல்லை, மனுஷங்க தான். மனுஷங்கன்னா மனுஷங்க மாதிரி வாழ்ந்தால் தான் அவங்க மனுஷங்க. மனுஷங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எளிமையாக குடிசையில் வாழ்ந்து இயற்கையோடு இணைஞ்சி விவசாயம் பண்ணிட்டு உணவு உற்பத்தி, அப்புறம் ஆடல் பாடல், குடும்பம், பாசம், அன்பு, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் அவங்க மனுஷங்க. அதுவே வந்து வேறு மாதிரி இந்த மாதிரி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மனுஷங்க கிடையாது. நம்மளாம் இப்போ மிருகமாக மாறிட்டோம், அல்லது வந்து மிருகமாக கூட மாறல, நம்ம உணவு முறையெல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். அப்போ மிருகம் என்ன பண்ணோம், மாமிசத்தை சாப்பிடும். ஆனால் நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவோம், மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. அப்போ மாமிசத்தை சாப்பிட்டா நம்ம மனுஷங்களாக இருக்க முடியாது. அதனால் வந்து இப்போ ஒருத்தர் வந்து திருடுறாரு, உடனே அவர் திருடர்னு சொல்லிடுறோம்ல, அது வரைக்கும் அவரை வந்து மனுஷங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். திருடங்களை வந்து திருட ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிடுறோம், திருடர்கள். கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு ஒரு கொலைகாரர் அப்படின்னு பேர் வச்சிடுறோம். அதே மாதிரி நாம் வந்து மனுஷங்களாக இருக்கணும்னா மனுஷங்க என்ன செய்வாங்களோ அதைத்தான் செய்யணும். அப்போ நாம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், பிசாசு செய்கிற வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், பேய்கள் செய்கிற வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ரவுடிகள் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய வாழ்க்கை முறைலாம் எப்படி இருக்குன்னா, ரவுடிகள் வாழ்கிற மாதிரி இருக்குது. வேகமாக காரில் போகிறது, இல்லை மெதுவாக போனாலுமே அது வந்து ஒரு ரவுடிசம் தான். காரில் போகிறது, பெரிய கட்டடங்களில் வசிக்கிறது, இதெல்லாம் பேய்கள் வசிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. பேய்களோட வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும். கட்டிடங்களில் 100 அடுக்கு கட்டிடங்கள், விண்வெளிக்கு போகிறது, கடலுக்கு அடியில் போகிறது, கடல் மேலே கப்பலில் போகிறது, இதெல்லாம் பேய்கள் தான் இப்படி தான் பண்ணும். பேய்கள் வாழ்ந்த அப்புறம் வந்து ஒரு குண்டு போட்டு 2 லட்சம் பேர்த்தை கொல்றது, ஒரு அணுகுண்டை போட்டு 2 லட்சம் பேர்த்தை கொல்றது, அப்புறம் துப்பாக்கி, ஏவுகணை, இதெல்லாம் பேய்த்தனமான ஒரு வாழ்க்கை. பேய்கள்னால் இப்படி தான் இருக்கும். இதுதான் உண்மை தான், பேய்ங்கிறது உண்மை தான். அது மனுஷங்க தான் பேய் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, பேய்னா செத்தவங்க ஆவியாக வர்றது தான் பேய் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லை. அப்போது ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எப்போவுமே பேய்னா 100 பேர்த்த 1000 பேர்த்த கொன்ன பேயெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதைகளில் கேள்விப்பட்டு யாராவது சொல்லி கதை, நான் பேயை பார்த்துருக்கேன், அந்த பேய் 1000 பேர்த்த கொன்னுச்சு அல்லது 10,000 பேர்த்த கொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் மனுஷங்க ஒரு அணுகுண்டை போட்டு 2 லட்சம் பேர்த்த கொன்னாங்க. அப்போது மனுஷங்க வந்து நீங்கள் பேய்களோட மிகப்பெரிய வேறு ஏதாவது பேரை தேடுங்க. பேய்கள்லாம் மனுஷங்க முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து இல்லை, பேய்கள் வந்து உண்மையான பேய்னா அது மனுஷங்க தான். அந்த பேரை மனுஷங்களுக்கே கொடுத்துருங்க. ராட்சசர்கள், பேய்கள், பிசாசுகள், சாத்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு அந்த பேரை கொடுத்துருங்க. அப்போ பேய்கள் தான் என்ன பண்ணும், இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணும். காரில் போகும், ஃப்ளைட்டில் போகும், விண்வெளிக்கு போகும், அப்புறம் வந்து கப்பலில் போகும், கடலுக்கு அடியில் போகும், சிகரத்தில் ஏறும், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும். அப்புறம் அந்த பேய்கள் மருத்துவம் பார்த்தா எப்படி மருத்துவம் போகும், இதயத்தை கீறி இதயத்துக்குள்ளே கையை விட்டு அங்கே இருக்கிற ஓட்டையை அடைக்கும், மூளையை கபாலத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மூளையில் ஏதாவது பிரச்சனைனா மூளையில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணும். பேய்களோட மருத்துவம் இப்படி தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நெஞ்சு, அதாவது இதயம் பலவீனமாக உள்ளவங்க அதெல்லாம் பார்க்க முடியாது. இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க அதெல்லாம் நேரடியாக பார்த்தாங்கன்னா செத்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பேய்களோட மருத்துவம், பேய்களோட வாழ்க்கை முறை, பேய்களோட வாகனம். இது யார், ஃப்ளைட்டு, ஏவுகணை, செயற்கைக்கோள், இதெல்லாம் பேய்களோட வாகனம். பேய்களோட வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும். மாமிசத்தை சாப்பிடுவாங்க, மாடு விட்டா யானையை கூட வெட்டி சாப்பிட்ருப்பாங்க. அந்த கதைலாம் நமக்கு தெரியாது. யானையை கூட வெட்டி சாப்பிட்ருப்பாங்க. பேய்களோட வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும். தினம் மாடு சாப்பிட்றது, ஆடை சாப்பிட்றது, முழு மாட்டை அப்படியே தூக்கி வேக வச்சு மசாலா தடவி பொரித்து தின்ன கதைலாம் இங்கே இருக்குது, இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முழு ஆட்டை, முழு பன்றியை, இதெல்லாம் பேய்களோட உணவு முறை. பேய்களோட மருத்துவம் தான். இப்போ இதயத்தில் ஒரு பிரச்சனையாக இதயத்தை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, நெஞ்சை பொழந்து உள்ளே கையை விட்டு இதயத்தில் எங்கே ஓட்டை அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஓட்டையை அடைச்சிருவாங்க. அது மாதிரி மூளையில் பிரச்சனை, மூளையை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. உடம்புல எங்கே பிரச்சனைனாலும் அது கண்ணுக்குள்ளே பிரச்சனையா, உடனே கண்ணில் கத்தியை போட்டு கிழிச்சு உள்ள கத்தியை போட்டு ஆட்டி கண்ணுக்குள்ளே அப்புறம் திரும்ப ஒட்டி தச்சிருவாங்க. அந்த மாதிரி இது பேய்களோட மருத்துவம். இப்போ மனுஷங்கள்லாம் பேய்களாக மாறிட்டாங்க. யாரும் மருத்துவர்கள் மட்டும் பேய்களாக மாறல, இங்கே நிறைய பேய்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே பேய்கள், மக்கள் அனைவரும் பேய்களாக மாறிட்டாங்க. பேய்களுக்கான மருத்துவர் யார், பேய்கள் தான். பேய்களுக்கு யார் மருத்துவர்னு பார்ப்பா, பேய்கள் தான் பார்ப்பாங்க. அது மாதிரி மருத்துவர் தான் பேய் அப்படின்னா அது அவங்கள மட்டும் குற்றம் சாட்டுறதுன்னு நினைக்காதீங்க. இந்த கட்டிடம் கட்டுறாங்கள்ல, 100 மாடி கட்டிடங்கள், இந்த கட்டிடம் கட்டுற இன்ஜினியர்கள்,
அப்போ அவங்களும் பேய் தான். அவங்க தான் பேய் தான் இப்படி கட்டிடம் கட்டும். அப்போ அதில் வசிக்கிறாங்க பாருங்கள் மனுஷங்க, அவங்களும் பேய் தான். பேய்களுக்கான வீடு இப்படி தான் இருக்கும், இவ்வளோ உயரமாக தான் இருக்கும், இவ்வளோ பெரிய பங்களா இப்படி தான் இருக்கும். ஆனால் மனுஷங்களோட இருப்பிடம் எப்படி, அது குடிசை தான். மனுஷங்களோட வாழ்விட அது காடு தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். மனுஷங்க தான், இந்த பேய்கள் தான் இந்த காங்கிரீட் கட்டடங்கள் நகரங்களில் வசித்து கொண்டிருப்பார்கள். நகரங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பேய்களோட இருப்பிடம் வந்து நகரங்கள். இந்த சென்னை, பாம்பே, கல்கத்தா, சென்னை, பாம்பே, கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பேய்களோட இருப்பிடங்கள். நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா சைனாவெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்கள் போக்குவரத்து மேம்பாலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திகைச்சு போயிடுவீங்க. ஓஹோ, இதுதான் பேய்களோட இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பேய்களோட சாம்ராஜ்யம், இந்த உலகமே பேய்களோட பிடியில் இப்போ இருக்குது. இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க? தப்பிச்சு தான் ஆகணும். ஆனால் பேய்களோட சண்டைகள் தான் அணுகுண்டு, போர், அபாயம், அப்படி துப்பாக்கி, ஏவுகணை, அணுகுண்டு, அணு ஆயுதம் அப்படி சும்மா பொசுங்கிடுவாங்க. அப்படி ஒரு சில லேசர் துப்பாக்கியெல்லாம் வச்சு அடித்தாங்கன்னா அப்படி பொசுங்கிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து பேய்களோட உலகம் அது. மக்கள் அனைவருமே, மனுஷங்க அனைவருமே பேய்கள் தான். உயிரை பணயமாக வச்சுட்டு, உயிரை துச்சமாக நினச்சிட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் எல்லாருமே பேய்களாக மாறிவிட்டோம். பேய்களுக்கான உணவு தான் இந்த தானிய உணவு. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, கறி, விருந்து, கோழிக்கறி, சிக்கன், ஆடு, மாடு, பன்னிக்கறி எல்லாம் பேய்களுக்கான உணவுகள். இது பேய் வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மனித வாழ்க்கை முறை இல்லை, பேய்களின் வாழ்க்கை முறையை நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்.